இந்தியா கனடாக்கு இடையிலான ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வீடியோல இந்தியா கனடாக்கு இடையான ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். சைன் ஆயிடுச்சா ஃபுல் ட்ரேட் டீல் அப்படின்னா இல்லை. எஸ், ஃப்ரீ ட்ரேட் டீல் இன்னும் சைன் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். எப்போ ஹிஸ்டாரிக்காக ஃபஸ்ட்டு இந்த சிஇபிஏ அக்ரிமெண்ட்டு நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சிஇபிஏனா என்னன்னா, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பாலிசி அக்ரிமெண்ட். இது 2025 நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர்களும் கனேடியன் பிஎம் மார்க் கார்னே அவர்களுக்கும் இடையிலான இந்த அக்ரிமெண்ட் இன்வோக் ஆச்சு. நெகோசியேஷன் அப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ இது இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்னு பார்ப்போம். மார்ச் 2, 2026 அன்னைக்கு இந்த சிஇபிஏ அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபுல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சா அப்படின்னா இல்லை. இதை எப்போ டார்கெட் பண்ணுறாங்கன்னா 2026 முடிவுக்குள்ளே இதை சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸு, ஏன் இது பெரிய பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் 2 கண்ட்ரிக்குள்ளே. இரண்டாவதாக டேரிஃப் கம்மியாகும். மூன்றாவதாக இந்த டேக்ஸு இதெல்லாம் ரிடக்ஷன் ஆகும். நல்ல நம்மளுக்கு ஐடி அண்ட் அதர் செக்டாரோட க்ரோத் அதிகமாகும். இப்போ இதோட டார்கெட் டாலர் வைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். 2030 $50 பில்லியன் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி, இந்த அக்ரிமெண்ட் ஏன் இன்னும் சைன் ஆகலை, எதனால் இன்னும் டாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நெகோசியேஷன்ஸில் அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸு, இண்டஸ்ட்ரி சேஃப்டிஸ், இதை எல்லாமே நம்ம ஸ்மார்ட்டாக டிவைஸ் பண்ணி தான் சைன் பண்ண முடியும். ஸோ பகுதியோட இறுதியாக இந்த ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டு நம்ம ஸ்மார்ட்டாக சைன் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு க்ரோத் நல்லா ஆகும். அண்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. மீண்டும் ஒரு ஃபினான்ஷியல் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹிட் த பெல் ஐகான் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்.